ஜெபம் பண்ண கடவோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஈசோவே ஓமாய் தியானித்தால் உள்ளம் கனியுமே. கண்ணார ஓமாய் காணுங்கால் பரமானந்தமே. நேற்றும் இன்றும் என்று மாறாத ஜீவன கர்த்தாவே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், வணங்குகிறோம், மையப்படுத்துகிறோம்ப்பா. ஒருவர் இந்த அதிசயம் சிறு தேவன் அதிசயவிதமாக அற்புதமாக எங்களை இம்மட்டும் கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டு வந்தீங்களே, அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. இருக்கிறவரவே இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தாவே 2023ஆம் ஆண்டு முழுவதும் கர்த்தாவே நன்மையான கிருபையால் முடிசூட்டி கர்த்தாவே நாங்கள் எதிர்பார்க்கும் முடிவை எங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நீங்கள் எங்கள் பெயரில் நினைவாக இருந்து கர்த்தாவே எல்லாவற்றையும் கர்த்தாவே எங்களுக்கு நேர்த்தியாக நடத்தி முடித்து 2024ஆம் ஆண்டையும் காண செய்து மலைகள் விலகினாலும் பருவதங்கள்
நிலைபெற்றாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலைபெறாமல் இருக்கும் என்று சொல்லி இந்த ஆண்டை ஆரம்பித்து வைத்த தேவன் இந்த 4வது மாதத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமை கிருபையாக காண செய்தீங்களே, அதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. ஆம் கர்த்தாவே, கடந்த வந்த 3.5 மாதங்கள் கர்த்தாவே அப்போ நீங்கள் எங்களோடு கூட இருந்து கர்த்தாவே உங்களுடைய கிருபையினாலே எங்களை சூழ்ந்து கொண்டீங்களே, அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. சமாதானத்தின் தேவன் தாமே அப்பா, உங்களுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிறைவேறாமல் இருக்க எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் கிருபை செய்தீங்களே, அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. இப்பொழுதும் கர்த்தாவே நாங்கள் உண்மை அப்பா இந்த நேரத்தில் கர்த்தாவே ஆராதிக்கிறதுக்காக உண்மை வந்திருக்கிற ராஜா. இந்த நேரத்தில் கர்த்தாவே ஒரு விசை கர்த்தாவே எங்களை பரிசுத்தமாக்குங்கப்பா. நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ உணர்ந்தோ உணராமல் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் கிருபையாக மன்னித்து உடைய பரிசுத்தத்தினால் ஒவ்வொருவரையும் கழுவி கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் தேவன் ஆவினும் கர்த்தாவே என்னை சுத்திகரிங்க ராஜா. ஆம் கர்த்தாவே, கடந்த பாதையில் நாங்கள் திரும்பி பார்க்கும்போது கர்த்தாவே உங்களுடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருந்தது, அதற்காக நன்றி ராஜா. உங்களுடைய கிருபை எங்களை தாங்கினது, அதற்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நீங்கள் உங்களுடைய கண்களை எங்களுக்கு பயித்து அப்போ நான் நடக்க வேண்டிய வழிகளெல்லாம் சொல்லிக் கொடுத்து நீதியின் வலது கர்த்தாவை தாங்கி வழிநடத்தி கொண்டு வந்தீங்க ராஜா. நன்றி ராஜா. தொடர்ந்து கர்த்தாவே இந்த ஆண்டு முழுதும் நடத்துவதற்காக நன்றி ராஜா. இந்த ஆராதனை கர்த்தாவே ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடுங்கப்பா. பாட போகிற பாடல்கள், கேட்க போகிற சத்தியங்கள், சாட்சிகள் ஒவ்வொன்றும் கர்த்தாவே ரொம்ப உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்க கிருபை தாங்க ராஜா. இப்போ வர தடைபடுகிற பிள்ளைகளை கூடி சீர கூட்டிக் கொண்டு வாங்க. சகலத்தையும் கர்த்தாவே உங்களுடைய காலத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாம் மகிமை உண்டாக நாம் பாவமலை 9வது பாவமலை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 9, பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுகின்ற பாடலை உற்சாகமாக பாடுவோம். பாவமலை 9. பூலோகத்தாரே யாவரோ கர்த்தாவில் களி கூறுங்கள், ஆனந்தத்தோடே சோசிரா செலுத்தி பாடவாருங்கள். பராபரன்மை தெய்வமே நாமல்ல அவசேஷ்டிதா, நாம் ஜனமவராஜனே, நாம் மந்தையவர் மேய்ப்பனா, கம்பீரித்தவர் வாசலை கடந்து உள்ளே செல்லுங்கள், சிறந்த அவர் நாமத்தை கொண்டாடி துதி செய்யுங்கள். கர்த்தர் தயாளர் இரக்கம் அவர்க்கு என்றும் உள்ளதே, அவர் அநாதி சத்தியா மாறாமல் என்றும் நீக்குமே. வீண்மண்ணிலாட்சி செய்கிற திரியேக தெய்வமாகிய பிதா குமாரனாவிக்கோ சதா ஸ்துதி உண்டாகவும். ஆமென். மாலாரன் ஜெபம் ஒழுங்கு. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதை கலிகூர்ந்து மயில கடவோ. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பெரியவும் பரிபூர்ணமான சித்தம் என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதானாலே மறுரூபம் ஆகுங்கள். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கே இருக்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே நொறுங்குமான இருதயத்தை நீ புறக்கணியீர். வஸ்திரங்களை அல்ல இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய் கத்தெடுத்து திரும்புங்கள். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனசாப்படுகிறமாய் இருக்கிறார். நாளை எழுந்து என் தகப்பனத்துக்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேலும் உடைய குமாரன் சொல்லப்படுறது நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அளவிலா தயவினாலோ இரக்கத்தினாலோ பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையோ அக்கிரமங்களையோ அவர் சந்நிதியில் மாய்மையை மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்புள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்புள்ள வாக்கியங்கள் நம்மை ஏவுகிறது. நம்மை காலத்தில் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கையிட வேண்டுவதுமன்றே அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய உடலுக்கும் ஆத்துமாவுக்கு தேவையாக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்க இந்த தருணத்திலே பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷ கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்தரித்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனோட கூட சேர்ந்து நான் சொல்லியபடி சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பொதுவான பாவ அறிக்கையை நாம் நாங்கள் பிரேட்டு செய்வோமா? சர்வ வழிகள் மீது இருக்கும் பிதாவே, தப்பி போன ஆளுகளைப் போல எங்களுடைய வழியில் விட்டு வலிவி அடைந்து போனோம். இறுதியில் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். இது பரிசுத்த கற்பிலுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்தக்கவலை செய்யாமல் செய்தகாதவலை செய்து வந்தோம். சுயமே இல்லை. ஆனாலும் தேவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்கள் வாசித்தபடியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளை எங்களுக்கு இறங்கும். தப்புகளை அறிக்கிற எங்களில் பொறுமையாக இருக்கும். பாவத்தின் துக்கவலை எங்களை ஸ்தீர்படுத்தவும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாம்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்து தொடர்ந்து வர கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாக இருக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தின் துக்கப்படைய தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அளித்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி அந்த பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவருடைய நித்திய ஆனந்தத்தை சேரத்தக்கதாய் இத்தனத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாய் இருக்கவும், இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசிலாமல் பரிசுத்தம் உள்ளவர்களால் நடக்கவோ அவர் உங்களுக்கு மெய்யான மனந்திருந்தலையோ தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரையும் அருளி செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். பரமளிக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, முசித்த பருவத்தை செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அனுகிரகத்தை எடுத்தாரோ இனி விரதமாக குற்றத்தை நாம் மன்னிக்கிறது போல என் குற்றங்களுக்கு மன்னியோ. சொல்லி பிரேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கு முடியவில்லை. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தள்ளோ, அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். தேவனை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தேவரையோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. 95ஆம் சங்கீதத்தை நாம் பாடலாக பாடுவோம்.
கர்த்தருக்கு பெருமாய் பாடி நம்முடைய சங்கீத பண்ண கடவோ வாருங்கள் துதிமோன்பாக வந்து சங்கீதப்படுத்து பாட கடவோ கர்த்தரே மகாதேவனோ எல்லா தேவனுக்கும் மகாராஜனோ மாயிருக்கிறார் பூமியில் இருக்கிறது பரவங்களோ அவருடையவைகள் சமத்துடையது அவரது உண்டாக்கினார் வெட்டாந்தரையோ அவருடைய கரா ஒரு வாக்கேற்று நம்ம கத்திரக்கு முன்பாக நாம் பணிந்து குடிந்து மனதாப்புள்ள கடவோ வாருங்கள் அவர் நம்முடைய தேவர் நாம் வறுமை செஞ்சங்களோ அவர் கைகளான ஆடுகளும் மாமே இந்த சதத்தை கேட்பீர்கள் ஆகில் வனாந்திர கோபண்ண போதும் சொல்ல நடந்தது போல உங்களது கடின படுத்தாதேயுங்கள் அங்கே சோதித்து என்னை பரிசை பார்த்து என் கிரியையோ கண்டார்கள் நான் சொன்னதை ஆரோசித்து வழிபடுகிறது ஜனமன்றோ என்னை வழிபடுகிறார்கள் என்றும் சொல்லி என்னை என்று என்ற கோபத்திலே ஆனாயிட்டே பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். மாறி மாறி வாசிக்கக்கூடிய குறிக்கப்பட்ட சங்கீதம் 57 சாம்ஸ் 57 57வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். ஐம்பத்தி 7வது சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கோ, உம்மை என் ஆத்மா அண்டிக் கொள்கிறது. விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் செட்டில் நிலையிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். என் ஆத்மா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரத்துக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கற்புமாயிருக்கிறது. தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளோ, உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. என் கால்களுக்கு கண்ணை வைத்திருக்கிறார்கள், என் ஆத்மா தொய்ந்து போயிற்று. எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதன் நடுவிலே விழுந்தார்கள். என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, தேவனே என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையை விழி, கீழே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையிலே விழித்துக் கொள்வேன். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. கடைசி வசனம் நாம் சேர்ந்து வாசிப்போம். தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்தல்லோ, உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். சபை உட்கார்வோம். இப்போது பாடங்களை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம்
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 27 முதல் 42 வரை. Acts chapter 5 verses 27 to 42. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடகம் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 42 வரை. Acts chapter 5 verses 27 to 42. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 27. அப்படி அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளை இடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினால் நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பலியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளி இந்த பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். அதை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணினார்கள். அப்பொழுது சகல ஜனங்களும் கனம் பெற்ற நியாய சாஸ்திரியாகிய கமாலியேல் என்னும் பேர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போக சொல்லி சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் என் நாட்களுக்கு முன்னே தேயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயன் ஆகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்று செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒளிந்து போகும். தேவனால் உண்டாயிருந்ததேயானால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் விடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிட்டு. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாகம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36 முதல் 48. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனம் 36 48 முடிய. லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனம் 36 48 முடிய.
இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறதென்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருக்கிறது. அன்றியும் மனந்திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்றார். வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. ஆமென். ஆமென். நாம் இனிமேல் சங்கீத 100 மாறி மாறி வாசிப்போம். 100வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனால் சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரை தேவன் அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் ஒரு ஜனங்களோ அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை நிலைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தை பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்ம நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவர்களே கன்னிமுத்தை ஒத்து பிறந்தார். பதிபாதி காலத்தில் பாடுபட்டு சில்லாரைந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாசருங்கினார். 3 நாள் மரத்திலிருந்து எழுந்தினார். பறந்துக்கேறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை வலது பாசி வீற்றிருக்கிறார். அவர் உயிரோடு மனிதர் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை சுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்க பசபையும் பசவண்ட ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சர்வத்திலும் நித்திய ஜீவன் என்று சுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தரோடு கூட இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமளிக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தப்படுவதை செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்னங்களை பத்தைகள் எடுத்தாரும் விபரதமாக குற்றத்திற்கு நாம் மன்னிக்கிறது போல குற்றங்களை எங்களுக்கு மன்னியோ. சூழல் பிரவேசிக்க பண்ணாமல் தீவிர ரட்சித்துக் கொள்ளோ. ஆமென். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ. உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியோ. தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடோ. அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் ஒருவரும் இல்லை. பராபரனே எங்கள் இருதயங்களை சுத்திகரியோ. உம்முடைய பரிசுத்தாவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வரும் 2ஆம் ஞாயிறின் சுருக்க ஜெபம்.
சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்களுக்கு பாவம் நீக்கும் பலியாகவும் தேவ பக்தியுள்ள நடக்கைக்கு மாதிரியாகவும் உமது குமாரனை தந்திருந்தீரே. அவர் அருளிய விலை மதிக்கப்படாத உபகாரத்தை நாங்கள் எப்பொழுதும் நன்றியறிதலோடு பெற்றுக்கொள்ளவோம். அவருடைய மகா பரிசுத்த நடக்கையின் அடிச்சோடுகளை பின்தொடரும்படி நாள்தோறும் பிரயாசப்படவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் எங்களுக்கு கிருபை செய்தலோ. ஆமென். சமானத்துக்காக சொல்லிய இரண்டாம் சுருக்க ஜபம். சமானத்துக்கு காரணம் ஏக சிந்தை விரும்புகிறமாய் தேவனே, உண்மை அறிவதே நித்திய ஜீவன், உண்மை சேவிப்பதே மேய்ச்சுவாதினம். தேவனை தஞ்சமாக கொண்டிருக்க முடியாடியாராகிய நாங்கள் எந்த விதத்துடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக என் சத்துக்கள் செய்கிற எல்லா பிறகு நின்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளோ. ஆமென். தேவ கிருபைக்காக சொல்லிய மூன்றாம் சுருக்க ஜபம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரை எங்கள் சுகமாக நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாள் உமது மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலோ எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலோ உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்வதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் நல்ல நடத்திட வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மகாதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எல்லா டீச்சர் மேலும் குருமார் மேலோ விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலோ ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபை உள்ள ஆவியை அனுப்பி அவள் உமக்கு உத்தம பிரியமுள்ளவளாக நடக்கும்படி ஆசீர்வாதமாகிய பணி அவர்களுமே ஓயாமல் பெய்ய செய்தோம். கர்த்தாவே, என் காரிய கர்த்தர் மத்திய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டல்லோ. ஆமென். அறிவிப்புகள். திருமண அறிக்கை. நமது திருச்சபையை சேர்ந்த திரு அற்பராஜ் பால்ராஜ் மற்றும் திருமதி பேபி எஸ்தர் அற்பராஜ் அவர்களுடைய புதல்வன் திரு அகஸ்டின் ராஜா சிங் அவர்களுக்கும் கோயம்புத்தூர் பிரஸ் காலனியில் உள்ள கோயம்புத்தூர் திருமண்டலத்தை சார்ந்த கிறிஸ்து திருச்சபையை சேர்ந்த திரு டி டேவிட் மற்றும் திருமதி ஜோதி டேவிட் அவருடைய புதல்வி கிங்ஸ்லி டேவிட் அவர்களுக்கும் திருமணம் செய்ய பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவரை பரிசுத்த விவாகத்தில் இணைக்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை சபை குருவானவருக்கு எழுத்தின் மூலமாக தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு மூன்றாம் அறிக்கை. திருமணத்தில் இணைக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி ராஜா. ஹாம் கத்தாவே, அப்பா, மனுஷன் தனியாக இருப்ப நல்லதில்லை, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லி கத்தாவே, அப்பா ஆதாமுக்கு கத்தாவே நீங்கள் ஒரு ஏவாளை ஏற்படுத்தி கொடுத்தீங்களே, அதே போல் கத்தாவே அப்பா இந்த எங்களுடைய திருச்சபையை சேர்ந்த அப்பா அகஸ்டினுக்கும் கத்தாவே ஏற்ற துணையை கத்தாவே நாங்கள் கண்டுகொள்ள எங்களுக்கு கிருபையை செய்தீங்களே, அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. ஹாம் கத்தாவே, இப்போது 2 பிள்ளைகளையும் கத்தாவே அப்பா உங்களுடைய கருத்தில் நாங்கள் கொடுத்து ஜபிக்கிறோம்ப்பா. அப்போ அந்த பரிசுத்த விவாகத்தில் அப்பா இணைக்கப்படுவதற்கு முன்பாக கத்தாவே பிள்ளைகளை கத்தாவே நீங்கள் பரிசுத்தமாக்குங்க ராஜா. ஆம் கத்தாவே, இந்த வாரத்தில் நடைபெற இருக்கிற அப்பா அந்த ஆராதனையில் கத்தாவே, திருமண ஆராதனையில் கத்தாவே அப்போ நீங்கள் வந்து நின்று கத்தாவே பிள்ளைகளை ஆசீர்வதித்து கத்தாவே அப்பா கணவனும் மனைவியுமாக நீங்கள் இணைக்க போறீங்க, அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. ஆம் கத்தாவே, அன்று காண ஒரு திருமணத்தில் கத்தாவே அப்போ நீங்கள் வந்து கத்தாவே எல்லா குறைகளையும் கத்தாவே நிறைவாக்கினது போல கத்தாவே இந்த திருமண வைபவத்தில் கத்தாவே நடக்கிற ஒவ்வொரு அப்பா வைபவத்திலும் கத்தாவே உங்களுடைய பிரசனத்தால் பிள்ளைகளை மூடி கத்தாவே எல்லா குறைகளையும் நீக்கி கத்தாவே பிள்ளைகளை ஆசீர்வதித்து அப்பா திருமண காரியங்களை நடத்தி தருவதற்காக நன்றி ராஜா. 2 குடும்பங்களையும் கத்தாவே உங்களுடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம்ப்பா. ஆம் கத்தாவே அப்பா நீங்கள் மட்டும் கத்தாவே பிள்ளைகளை வழிநடத்தி கொண்டு வந்தீங்க. இப்பொழுதும் கத்தாவே அப்பா எவ்வளோ தேவைகள் உண்டு, எல்லாவற்றையும் நீங்கள் சந்திப்பதற்காக நன்றி ராஜா. அதே போல் கத்தாவே பிரயாணப்பட்டு கத்தாவே அப்பா இங்கேருந்து பாம்பேயிலிருந்து கோயம்புத்தூருக்கு போகும்போதும் வரும்போதும் அப்பா உம்முடைய கிருபை அப்பா உம்முடைய பாதுகாக்கும் கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும்ப்பா. சகலத்தையும் கத்தாவே நாங்கள் உங்களுடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சாட்சி நேரம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளையும் கிருபையிலும் ஆசீர்வாத அற்பங்களையும் ஒரு நாம் நம்பிக்கை செய்து இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். மெமரி வர்ஸ் பை சில்ட்ரன். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும்
எனக்கு சாட்சிகளாக பூமியின் கடைசி பர்யந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் 1:8 witness. When the Holy Spirit comes on you, you will be the witness. You will be my witness on Jerusalem and all Judah and Samaria and to the ends of the earth. Acts 1:8. Amen. பரிசுத்தாவே உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பர்யந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் 1:8 witness. When the Holy Spirit comes on you, you will be my witness in Jerusalem and in all Judah and Samaria and to the ends of the earth. Acts 1:8. Amen. Amen. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பர்யந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் 1:8 witness. When the Holy Spirit comes on you, you will be the witness in Jerusalem and in all Judah and Samaria and to the end of the earth. Acts 1:8. Amen. Amen. When the Spirit comes upon you, you will be my witnesses in Jerusalem and all in Judea and Samaria and to the ends of the earth. Acts 1:8. Amen. When the Holy Spirit comes on you, you will be my witnesses in Jerusalem and in Judea and Samaria and to the ends of the earth. Acts chapter 1:8. Amen. Amen. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சியடைவேன். கர்த்தர் எனக்கு யாவையும் செய்து வருவான். Amen. நாம் தேவனுடைய வார்த்தை கடல் முன்பாக ஒரே ஒரு பாடல் நாம் பாடுவோம். ஒர்சி சாங்குல 148வது பாடல். அடைக்கிழமை உமது அடைமை நாளை ஆர்ப்பரிப்பேனே அகமணி நேர் பாடலை உற்சாகமாக நாம் பாடுவோம். சாங் நம்பர் 148 ஒர்சி சாங் புக் ப்ளீஸ். நூற்றி 48வது பாடல். அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாப பாசத்தால் உம் பாதம் பற்றிடுவேனே. ஆடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே
கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, கர்த்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே. பக்தரின் பேரின்ப பாக்கியம் இது. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அங்கமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிகளை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அங்கமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, ஆளுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராதனை பற்றி கொண்டீரே, சாப உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதனை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே.
நல்ல பிதாவை இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி ராஜா. ஹாம் கத்தாவை நீங்கள் செய்த நன்மையிலும் ஒவ்வொன்றும் கத்தாவை நித்தம் நித்தம் நினைக்க எங்கள் கிருபையை செய்தீங்கப்பா. நன்றி ராஜா. கடந்த பாதிரி எல்லாவற்றையும் கத்தாவை ஒவ்வொரு நாளும் கத்தாவை உங்களுடைய கிருபினால் எங்களை சூழ்ந்து கொண்டீங்களே, அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. இப்போ கத்தாவே அப்பா உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது ஆவியானவர்கள் நீங்கள் எவ்வளோ கூட ஈடுபடுங்கப்பா. ஸ்தலத்தை உங்களுடைய கருத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். துதிக்க நம்ம எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகள். இதற்கு ஆதாரமாக லூக்காவின் சுவிசேஷம் 46 முதல் 48 வரை எடுத்து வைத்துக் கொள்வோம். எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவோ 3ஆம் நாளில் மரித்து வந்து எழுந்திருக்கவோ வேண்டியதாயிருந்தது. அன்றியோ மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்போம் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் ஒரு நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவோ வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். அப்போஸ்தலர் 3:15 இவ்வாறாக நாங்கள் பார்க்கிறோம். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தெழுந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். ஆம், இன்று இயேசுவின் உயிர்த்தெழுதல் பற்றிய தீர்க்க தரிசனம் என்ன என்பதை குறித்தும், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் பற்றிய சாட்சிகள் எவை என்பதை குறித்தும், நமக்கு கிடைக்கும் இந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் பலன்கள் தான் யாவை என்பதை குறித்தும், இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன என்பதை குறித்தும், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்கு அளித்த அஷூரன்சஸ் உறுதிமொழிகள் எவை என்பதை குறித்தும், இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இன்று நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்தும் கற்றுக்கொள்ள ஆவியானவர் உதவி செய்வாராக. முதலாவதாக கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி வேதாகமம் என்ன தீர்க்கதரிசனம் சொல்கிறது என்று பார்க்கும்பொழுது, சங்கீதக்காரன் சங்கீதம் 16ஆம் அதிகாரத்திலே 8 முதல் 11 வசனத்தை இவ்வாறாக சொல்கிறான். சங்கீதம் 16, 8 முதல் 11. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன், உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமோ, உம்முடைய வலது பாசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று இங்கு தாவீது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து இங்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே பேதுரு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அது எங்கே பார்க்கிறோம்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 22 முதல் 31 வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். Acts chapter 2 verses 22 to 31. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவையினாலே அவரை உங்களை வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனைப்படியையும் அவருடைய முன்னறிவிப்பின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. கிறிஸ்து மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. 25ஆம் வசனம் அவரை குறித்து தாவீது இங்கே தான் இந்த சங்கீதம் 16, 8 முதல் 11 வசனம் இங்கே குறிப்பிட நான் பார்க்கிறோம். அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உடைய பரிசுத்தரை அழிவை காண ஒட்டீர். 28ஆம் வசனம் பார்க்கிறோம். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தால் நிரப்புவீர் என்று இங்கே தாவீது சொல்கிறதை இங்கு பேதுரு அதை குறிப்பிடுகிறதை நான் பார்க்கிறோம். தொடர்ந்து அவன் என்ன சொல்கிறான்? 29ஆம் வசனம், சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நாங்கள் உன்னை தைரியமாக பேசுகிறதுக்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான், அவனை கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாக இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எலும்பு பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியினால், தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடினால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவது இல்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான் என்று இங்கு பேதுரு இங்கே வேதபாரர்கள் மத்தியிலே அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் தீர்க்க தரிசனத்தை தாவீது சங்கீதம் 16 சொன்னதை நாம் பார்த்தோம். அடுத்ததாக கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் பற்றிய சாட்சிகள் தான் என்ன? அநேகருக்கு அவர் வெளிப்பட்டார். கிறிஸ்து தாம் உயிர்த்தெழுந்த பிறகு அநேகருக்கு அவர் வெளிப்பட்டார். முதலாவதாக மகதலேனா மரியாளுக்கு அவர் தரிசனமானார். மார்க் 16ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனத்தை வர பார்க்கிறோம். வாரத்தின் முதலாம் நாளிலே அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் அவர் தரிசனமானார்.
அவளை குறித்தும் இங்கே சொல்லப்படுகிறது. அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்திருந்தால் அவர் புலப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவரிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது சீஷர்கள் அவளை நம்பவில்லை. அடுத்ததாக இயேசு மாலை நேரத்திலே எம்மாவுக்கு என்னும் கிராமத்துக்கு போன 2 சீஷர்களுக்கு அவர் தரிசனமானார். மார்க் 16ஆம் அதிகாரம் 12-13 அடுத்த 2 வசனங்களை பார்க்கிறோம். அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவளுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. 3வதாக கல்லறையிலே தேவதூதர்கள் சாட்சி கொடுத்தார்கள். லூக்கா 24:5-6 இவ்வாறாக பார்க்கிறோம். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவரை நோக்கி, அந்த 2 தேவதர்கள் அவரை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோடு தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவியிலான மனுஷர் கையிலே ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதாக அவர் கலிலேயா இருந்த காலத்திலே உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்று இங்கு தேவதூதர்கள் அவரை குறித்து சாட்சி சொல்கிறார்கள் கல்லறையிலே. 4வதாக இயேசு கிறிஸ்து தம்மை தம் சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார். அதை எங்கே பார்க்கிறோம் என்றால் லூக்கா 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை இவ்வாறாக பார்க்கிறோம். லூக் 24 chapter 24 verses 36-40. இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவளை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படிக்கு என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள் என்று தம்மை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருப்பது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவளுக்கு அவர் காண்பித்தார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து தம்மை தோமாவுக்கு வெளிப்படுத்தினார். முதலாவதாக அவர் சீசரை தரிசனமாகும்போது தோமா அங்கே இல்லை. ஆகையால் அவன் சந்தேகப்பட்டான். அவரை பார்த்தால் ஒழிய அவரை நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னனாலே மீண்டும் அவர் வருகிறார். யோவான் 20, 27, 28, 29 வர பார்க்கிறோம். இயேசு தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமாவிற்கு பிரதித்திரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றால் அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். நீங்களும் நானும் அவரை காணவில்லை, ஆனால் நாம் விசுவாசிக்கிறோம். இயேசு உயிர்த்தெழுதலை நாம் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், மறந்து போக வேண்டாம். அதே தோமாவை தான் 1ஆம் செஞ்சுரியிலே நம்முடைய தேசத்திற்கு அவர் அனுப்பி வைத்தார். அவர் சுவிசேஷத்தை, கல்வாரின் அன்பை இந்த இந்திய தேசத்திற்கு கொண்டு வருவதற்காக அவர் 1ஆம் செஞ்சுரியிலேயே தமது சீஷனாகிய தோமாவை நமக்காக அவர் அனுப்பி வைத்தார். மறந்து போகாதீர்கள். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் தம்முடைய அப்போஸ்தலருக்கு அவர் தரிசனமானார். அதை எங்கே பார்க்கிறோம் என்றால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வர பார்க்கிறோம். இயேசு பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு அவர் தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாங்களின் மூலமாக அவளுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வர பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 500 விசுவாசிகளுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அவர் ஒரே நேரம் அவர் தரிசனமானார். அதை எங்கே பார்க்கிறோம் என்றால் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு எழுதும் மாதிரி சொல்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வர பார்க்கிறோம். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையிலே அவர் தரிசனமானார். அதுக்கு அடுத்த வசனங்களை பார்க்கிறோம். யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார் என்று பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15:7 பார்க்கிறோம். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் அவர் தரிசனமானார். அது மட்டுமல்ல, 11 சீஷர்கள் போஜன பந்தியில் இருக்கையில் அவளுக்கு நடுவே இயேசு வந்து நின்று தரிசனமானார். அதை எங்கே பார்க்கிறோம் என்றால் மார்க் 16:14 வசனத்தை வர பார்க்கிறோம். அதன் பின்பு 11 போஜன பந்தியில் இருக்கையில் அவளுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவள் நம்பாமல் போவதன் நிமித்தம் அவருடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். இவ்விதமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அநேகருக்கு அவர் தரிசனமானார். இதுதான் உயிர்த்தெழுதலின் பற்றிய சாட்சிகள் நாம் வேதத்திலே நாம் பார்க்க முடியும். இன்றும் அவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். 2000 ஆண்டுகளாக அநேகரை அவர் பர்சனலாக என்கவுண்டர் பண்ணி சந்தித்து கொண்டே இருக்கிறார். எத்தனையோ புறஜாதி மக்களே, எத்தனையோ சீக்கியர்களே, எத்தனையோ முஸ்லீம்ஸை, எத்தனையோ பேர்களை அவர் அந்த டெத் பெட்லேருந்து மீட் பண்ணி அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். இன்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்ததாக நமக்கு கிடைக்கும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் பலன்கள் தான் யாவை? வாட் ஆர் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ரெசரேஷன் ஆஃப் கிரைஸ்ட்? அவர்
முதலாவதாக தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இன்றும் அவர் உயிரோடு இருக்கிற அப்படினால் அவர் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவன் தமது குமாரனாகிய இயேசுவை பலத்த செய்களாலும் அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் வெளிப்படுத்துவார். அப்போது 2:22 பார்த்தோம் அல்லவா, இஸ்ரவேலரே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள், நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அந்த கிரியையை இங்கு சீஷர்கள் மூலமாக அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்திலே அந்த வல்லமை உள்ள அந்த அவருடைய கரம் இடைப்படுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போது நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 6 முதல் 15 வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்த தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியா பிறந்தவனை அற்புதமாக அங்கே நடக்க செய்தார். அப்போது நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவனுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எண்ணப்பட்ட மண்டபத்தில் அவரிடத்திலே ஓடி வந்தார்கள். 12ஆம் வசனத்தை பார்க்கிறோம். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவன் நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்கு விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தெழுந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று இங்கு அவன் ஆணித்தரமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களே அவர் நம்மோடு கூட ஈடுபடுகிறார். மறந்து போக வேண்டாம். நாம் எப்பொழுதெல்லாம் அவரை கூடுகிறோமோ, நாம் எப்பொழுதெல்லாம் அவர்கிட்ட போகிறோமோ, கண்ணீரை துடைத்து நமக்கு அவர் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிறார். அவரோடு கூட நாம் பயணிக்கிறோமா? சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். 2000 ஆண்டுகள் கடந்து விட்டன. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நடந்தது அதே அற்புதத்தை இன்றும் அவர் செய்கிறார். இன்றும் அநேகரை உயிரோடு எழுப்புகிறார். பணித்தலங்களிலே அவருடைய கிரியைகள், அவருடைய அற்புதங்களை பார்க்க ஒவ்வொரு நாளும் அவர் நடத்துகிறார். அநேக பிள்ளைகளை இருக்கிற பெரிய ஜனங்களே பெரிய வெளிச்சத்துக்கு நேராக கூட்டிக் கொண்டு வருகிறார். பாவத்திலிருந்தும் சாப கட்டுகளிலிருந்தும் பிசாசின் பிள்ளைகளிருந்தும் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை அவர் ரட்சித்து கூட்டிக் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அநேகரை அவர் பர்சனல் என்கவுண்டர் பண்ணுகிறார். மறந்து போக வேண்டாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக தேவன் தமது குமாரனாகிய இயேசுவை நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக உயிரோடு எழுப்பினார். அதுதான் ஃப்ரூட்ஸ். அவருடைய ரெசல்யூஷனில் நமக்கு கிடைக்கிற பலன்கள் அதுதான். அதை எங்கே பார்க்கிறோம் என்றால் ரோமர் 4:25 வர பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதும்போது சொல்கிறார், ரோமன்ஸ் சாப்டர் 4:25, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமானாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நம்மை நீதிமான்களாக்குவதற்காக பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார். அதேதான் எபிரேயர் 9:28 பார்க்கிறோம். கிறிஸ்துவ அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் அவர் தரிசனமாவார் என்று இங்கே எபிரேயரை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக தேவன் தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக தமது குமாரனாகிய இயேசுவை கிருபாதலம் பலியாக ஏற்படுத்தி அவரை உயிரோடு எழுப்பினார். ரோமர் 3ஆம் அதிகாரம் 25-26 வரப்போகிற ரோமன்ஸ் சாப்டர் 3:25 and 26. தேவன் பொறுமையாக இருந்த முற்காலத்திலே நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனை நீதிமான் ஆக்கிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதல பலியாக அவரையே ஏற்படுத்தினார்.
தாம் பொறுமையாக தேவன் பொறுமையாக அந்த காலத்திலே நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை வெளிப்படுத்துவதற்காக காண்பிக்கும் பொருட்டாக இங்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உருவோடு எழுப்புகிறார். ஹவு காட் டிட் திஸ் ரோமர் 8:3 பார்க்கிறோம். அது எப்படி எனில் அது தேவன் எவ்வாறு அதை செய்தார்? ரோமர் 8:3 அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு. மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஹல்லேலூயா. ஆகையால் தான் ரோமர் 3:22-24 வரை சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியை விசுவாசிக்கிற எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்தேசுடைய மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவது அவருடைய கிருபை. அவருடைய சுத்த கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். சுத்த கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். மறந்து போக வேண்டாம். நம்முடைய நல்ல நடக்கினாலே அல்ல, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அல்ல. நாம் எப்பொழுது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அந்த விசுவாசத்தை பிதாவாகிய தேவன் கனம் பண்ணி நம்மை நீதிமான்களாக்குகிறார். ஏனென்றால் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்திலே, நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்திலே நமது தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் கல்வாரி சிலுவிலே. ஆகையால் நாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டோமோ அன்றிலிருந்து அந்த விசுவாசத்தை பிதாவாகிய தேவன் கனம் பண்ணி நம்மை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். மறந்து போக வேண்டாம். அடுத்ததாக கிறிஸ்துவனை கூட நாம் மரித்தோமானால் கிறிஸ்துவனை கூட உயிர் தெழுதலிலும் நாம் அவருடைய கூட உயிர் தெழுந்து உள்ளோம் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதை தான் ரோமர் 6 வார பார்க்கிறோம். ரோமர் 6 6-8 வார பார்க்கிறோம். ரோமன்ஸ் சாப்டர் 6:6-8. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும்பட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்டார் என்று அறிந்திருக்கிறோம். இந்த அறிவு நமக்கு நிச்சயம் தேவை. நம்முடைய பழைய மனுஷன் கிறிஸ்துவனை கூட சிலுவையிலே அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். ஏனென்றால் மரித்தவன் பாவம் செய்ய முடியாது, பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். ஆகையால் கிறிஸ்துவனை கூட நாம் மரித்தோமானால் அவர்களுடைய கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். இந்த நம்பிக்கை தான் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகிறது. கிறிஸ்துவின் வருகைக்கு நேராக நம்மை வழிநடத்தி கொண்டு செல்கிறது. ஏன் இப்படி செய்தார்? ரோமர் 8:6-9-10 வார பார்க்கிறோம். ரோமன்ஸ் சாப்டர் 6:9-10. மரித்து விழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கு என்று ஒரே தரம் மரித்தால், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார். ஆகையால்தான் இங்கு பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதும்போது நீ பாவத்துக்கு ஊழியம் செய்தபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இந்த அறிவை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் நினைத்து பாருங்கள், நம்முடைய பழைய வாழ்க்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பொழுதே அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது. இதை தான் கலத்தியர் 2:20 அவர் இன்னும் ஆழமாக அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். கலத்தியர் 2:20 கிறிஸ்துவனை கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது இந்த மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலே நான் பிழைத்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்லியதை நான் பார்க்கிறோம். அந்த வாழ்க்கையை நான் வாழ்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய பழைய வாழ்க்கையை, இந்த பாவம் நிறைந்த வாழ்க்கையை கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கையை நாம் மாற்றியிருக்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நாம் இப்பொழுது வாழ்வது கிறிஸ்து நமக்குள் வாழ்கிறபடினால் நான் அல்ல கிறிஸ்துவே வாழ்கிறார். நான் என்னுடைய சுய சித்தத்தின்படி அல்ல கிறிஸ்துவின் சித்தத்தின்படி நான் வாழ்கிறேன். ஏனென்றால் அந்த விசுவாசத்தை தான் நான் இன்னும் கடந்து போய்ட்டு கொண்டே இருக்கிறேன். இந்த விசுவாசம் ஓட்டத்திலே அவர் வரும் வரையிலும், இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடிக்கும் வரையிலும் நம்முடைய விசுவாச ஓட்டத்திலே நாம் நம்முடைய கண்மலையாய் கிறிஸ்துவில் பைத்தவர்களாக அந்த விசுவாசத்திலே நாம் ஓடுகிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அடுத்ததாக கிறிஸ்துவ உயிர்த்தெழுதல் தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையின் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டுள்ளது. அவர் faith in the Christian life is based on the resurrection of Christ. 1 தெசலோனிக்கர் 4 14, 16, 17 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கர் chapter 4 verses 14, 16 and 17.
இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவருடைய கூட கொண்டு வருவார். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் மரித்தவர்கள் முதலாவதாக எழுந்திருப்பார்கள். 17 வசனம், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேங்கள் மேல் அவளோடு கூட ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோட கூட இருப்போம். இந்த விசுவாசத்தை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Our faith in the Christian life is based on the resurrection of Christ. அவர் வரும்பொழுது நிச்சயமாக நம்மை அவரோடு கூட அணைத்து கொண்டு செல்வார். நாம் கர்த்தருக்குள் நாம் மரித்திருந்தோமானால் முதலாவதாக நாம் அவர்களாம் மரித்தவர்கள்தான் கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதன் பிறகு உயிரோடு இருக்கிற நாம் அவரை மேங்களுடைய கூட ஆகாயத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டு விதமாக எப்பொழுதும் நாம் கர்த்தருடனே கூட இருப்போம். இந்த நம்பிக்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மறந்து போக வேண்டாம். அடுத்ததாக தேவன் கிறிஸ்துவை மரித்து வந்து எழுப்பினார் என்று நம்ம இருதயத்தில் விசுவாசத்தால் நாம் ரட்சிக்கப்படுவோம். அதே தான் ரோமர் 10:9 பவுல் சொல்கிறான், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்து வந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நாம் எப்படி ரட்சிக்கப்படுகிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாயினாலே நாம் அறிக்கை செய்கிறோம். தேவன் அவரை மரித்து வந்து எழுப்பினார் என்று நம்முடைய இருதயத்திலே விசுவாசிக்கும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அடுத்ததாக நமக்காக பிரதான ஆசாரியராக பிதாவின் வலது பாசத்தை கடந்த 2000 ஆண்டுகளுக்காக நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். எபிரேயர் 2:17 வார பார்க்கிறோம். அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக தேவ காரியங்களை குறித்து இறக்கவும் உண்மையும் உள்ள பிரதான ஆசிரியர் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. எபிரேயர் 4:15 பார்க்கிறோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போலே சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவருமாக இருக்கிற பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். ஆகையால் தான் 1 John 2:1-2 பார்க்கிறோம். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபதியாயிருக்கிற இயேசு நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அவர் இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். நம்ம இப்பொழுதெல்லாம் பாவத்திலே விழுகிறோமோ நமக்காக பிதாவின் வலது பாசத்திலிருந்து அவர் அங்கு மன்றாடி கொண்டிருக்கிறார், மறந்து போக வேண்டாம். அடுத்ததாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்கு கொடுக்கும் மாபெரும் கட்டளை என்ன? அவருடைய வாக்குத்தத்தம் என்ன? மத்திய 28:18-20 எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள். அப்பொழுது இயேசு சமயத்தில் வந்து அவளை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவள் கை கொள்ளும்படி அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிபுரிந்தோம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். அவர் இந்த உலகை விட்டு கடந்து செல்லும்போது இந்த கமாண்ட்மெண்ட்டை அவர் கொடுத்து கொண்டு போகிறார். இந்த கட்டளையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளையை நிறைவேற்ற பாத்திரங்கள் நாம் வாழ்கிறோமா? நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கையை பார்த்து நம்முடைய பிரஜாதி மக்கள் கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்கிறார்களா? நாம் வசிக்கிற இடங்களிலே, நாம் வேலை பார்க்கிற ஸ்தலங்களிலே நாம் சாட்சியாக இருக்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அடுத்ததாக வாட் இஸ் த ப்ராமிஸ்? அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? வெளிப்படுத்த விசேஷம் 1 அதிகாரம் 17-18 பின்பகுதி 18 வசனம். பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிரோடுவருமாக இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஆமே, நான் மரணத்திற்கும் பாதத்திற்குள்ள திறவுகளை உடையவராக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வெளிப்படுத்த விசேஷம் 21:6-7 பார்க்கிறோம். அன்றியும் அவரை நோக்கி ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாக இருக்கிறேன். தாகமாக இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றிலே இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வார். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான் என்று வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நித்திய காலமாக நாம் அவரோடு கூட இருந்து ஆட்சி செய்கிற காலத்தை நாம் பிரவசிக்கப் போகிறோம், மறந்து போக வேண்டாம். அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறார், ஆதியும் அந்தவுமாக இருக்கிறார். தாகமாக இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் மேலே தாகமாக இருக்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், சொன்னதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். அவர் வரும்போது நம்மை தம்மோடு கூட அவர் அழைத்து செல்வார். கடைசியாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்கு அளிக்கிற உறுதிமொழிகள் தான் என்ன? அஷூரன்ஸ் நம்பர் 1, ரோமர் 8 அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுக்கு அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும்.
தேவனத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த சகலமும் என்ற வார்த்தை நீங்கள் 10 தோட இல்லை 100 தோட கூட போடலாம். சகலமும் சகலமும் என்னதான் சர்க்கம்ஸ்டன்ஸ் இருந்தாலும், உங்களை சுற்றி என்னெல்லாம் காரியங்கள் உங்களுக்கு எதிர்மறையாக நடந்தாலும், ஆனால் தேவனத்தில் அன்புகிறவர்களுக்கு எல்லாவற்றையும் அவர் மாதலாக மாற்றி முடிப்பார். சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாகவே மாற்றுவார். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. தட் இஸ் அஷூரன்ஸ் நம்பர் 1. வாட் இஸ் அஷூரன்ஸ் நம்பர் 2? விசுவாசிக்கான தனது நோக்கத்தை நிறைவேற்ற தேவன் தீர்மானித்துள்ளார். ஹி இஸ் டிட்டர்மைன்ட் டு ஃபுல்ஃபில் ஹீஸ் பர்பஸ் இன் யூ. மறந்து போக வேண்டாம். ரோமர் 8:29, ரோமன்ஸ் சாப்டர் 8:29. தன்னுடைய குமாரன் அநேக சகோதரர்களை முதல் பேரான இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஒவ்வொரு வரியும் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஏதுவாக மாற்றிக்கொண்டே வருகிறார். God is determined to fulfill his purpose for the believer. மறந்து போகாதீர்கள். ஏனென்றால் தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களை முதல் பேரான இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அவர் முன் குறித்தார் என்றால் நிச்சயமாக என்னதான் நடந்தாலும் உங்கள் லைஃப்பில் உங்களை அப்படியே மாற்றுவார், உருவாக்குவார். குமாரன் இயேசு கிறிஸ்துவை போல உங்களை மாற்றுவார். மறந்து போக வேண்டாம். அசுரன் நம்பர் 3, எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ரோமர் 8:30, எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். That is assurance number 3. நம்மை அழைக்கிறார், முன் குறிக்கிறார், அழைக்கிறார், அழைத்த பின்பு விடுவதில்லை, நீதிமான்கள் ஆக்குகிறார். நீதிமான்கள் ஆக்கின பிறகு நம்மை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அசுரன் நம்பர் 4, தேவன் நமக்காக இருக்கிறார். He is not against us. ரோமன்ஸ் 8:31-33, ரோமன்ஸ் சாப்டர் 8:31-33. இவரை குறித்து நாம் என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். ஆகிய தான் சொல்கிறார். இவளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் வருகிறதா? எல்லாவற்றிலிருந்து நம்மை மீட்பார். யாரும் நமக்கு எதிராக இருக்க முடியாது. ஏனென்றால் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அநேக ஜெப குறிப்புகள் இன்னும் ஆன்சர் பண்ணாமல் இருக்கலாம், ஆன்சர் கிடைக்காமல் இருக்கலாம். சோர்ந்து போகாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். நிச்சயமாக அவர் கொடுப்பார். குமாரனையே கொடுத்தார். சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக கொடுத்தவர், நீங்கள் கேட்பதை கொடுக்காமல் இருப்பது எப்படி? 33, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஒருவனும் உங்களை குற்றம் சாட்ட முடியாது. உங்கள் மேல் வருகிற எல்லா நிந்தைகளையும் அவமானங்களையும் அவர் எடுத்து போடுவார். தேவனே உங்களை நீதிமான்கள் ஆக்கிறவர். மறந்து போக வேண்டாம். அசுரன் நம்பர் 5, தேவன் நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டார். God does not condemn us. He never condemns us. ரோமர் 8:34, ரோமன்ஸ் சாப்டர் 8:34, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். எல்லாமே கிறிஸ்து தான். கிறிஸ்துவே மரித்தவர், கிறிஸ்துவே எழுந்தும் இருக்கிறார். அவரே தேவனுடைய வலது பாசத்திலும் இருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறோம் அவரை. அவர் வரும் வரையிலும் இந்த கிருபையின் காலத்திலே, கிருபையாக கடந்த 2000 ஆண்டுகளாக நமக்காக அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர்தான் மரித்தார், கிறிஸ்து தான் எழுந்தும் இருந்தார், அவர்தான் உயிரோடு எழும்பினார். அவரே தேவனுடைய வலது பாசத்திலும் இருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆகையால் தேவன் நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டார். இந்த விசுவாச ஓட்டத்திலே நாம் அவரை பற்றி கொண்டு நாம் ஓடுவோம். கடைசி வரைக்கும் இந்த விசுவாசத்தை விட்டு கீழே விழாதபடிக்கு ஓடுங்கள். சோர்ந்து போகாதீர்கள். யாரும் உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியாது. தேவன் நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டார். அசுரன் நம்பர் 6, கிறிஸ்து விசுவாசத்தை கடுமையான சூழ்நிலை நம்மை பாதுகாக்கிறார். God protects us from the severest circumstances. ரோமர் 8:35, 36, 37, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எதிர்க்கும்படி நேரிட்டாலும், உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன விதமான மோசம் நாசங்கள் நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமா, வியாகுலமா,
துன்பமா, பசியா, நிர்வாணமா, நாசமோசமா, பட்டயமா, இவர் எல்லாவற்றையும் நான் நம்மில் அன்பு கூறுவர்களாலே முற்றிலும் ஜெயங்குரியவர்களாக இருக்கு. எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயிக்க முடியும். உங்களோடு கூட இருப்பார். பசி, பட்டினி எல்லாவற்றையும் உங்களை அப்படியே கொண்டு வருவார். என்ன உபத்திரவமாக இருந்தாலும் அவர் சால்வ் பண்ணுவார். எந்த விதமான துன்பமோ என்ன இருந்தாலும் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. இவர் எல்லாவற்றையும் நாம் நம்மில் அன்பு கூறுவர்களே முற்றிலும் ஜெயங்குரியவர்களாக இருக்கிறோம். இந்த போராட்டமாக நிறைந்த இந்த வாழ்க்கையிலே நமக்கு அநேக போராட்டங்கள் உண்டு. ஆனால் ஒவ்வொரு போராட்டத்திலும் அவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். That's why Christ protects us from the severest circumstances. Assurance number 7. கிறிஸ்து நம்மை மிகவும் தீவிரமான அனுபவங்கள் மற்றும் வல்லமையிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். Christ protects us from the most extreme experiences and forces. ரோமர் 8:38-39. மரணமாக கூட இருக்கலாம், மரணமானாலும் ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டினாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன் என்று பரிசுத்த பவுல் புத்தகத்திலே பார்க்கிறோம். ஒன்றும் அவருடைய அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது. நீங்கள் சோர்ந்து போகாத தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் மேல் அன்பு செலுத்தவில்லை என்று சொல்லாதீர்கள். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்புள்ளவராக இருக்கிறார். உங்கள் சர்க்கம்ஸ்டன்சஸ் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அது சத்ருவான் கொண்டு வரும்போது உங்களுக்கு எதிராக வருகிற எல்லா போராட்டங்களிலும் அவன் இந்த அன்பை விட்டு பிரிப்பதற்கு தான் எல்லாவற்றையும் கொண்டு வருகிறான். ஆனால் நீங்கள் எவ்வளோ உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் எதுவுமே பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது என்பதை நீங்கள் ஆணித்தரமாக நம்ப வேண்டும். அதுதான் இங்கே சொல்கிறார் ரோமர் 8:38-39. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும், இந்த வேறு எந்த சிருஷ்டியில் எல்லாம் அடங்கும். இன்னும் வர வேண்டியது புதுசாக கண்டுபிடிக்க வேண்டியது எல்லாம் அதில் வந்துடும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன். தேவனுடைய அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். நமக்கு தமது நோக்கத்தை நிறைவேற்ற அவர் தீர்மானித்திருக்கிறார். அதில் அவர் வலுவ மாட்டார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்திருக்கிறார். நமக்காக செயல்பட்டார். அவர் நமக்கு எதிரானவர் இல்லை. தேவன் நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டார். கிறிஸ்து விசுவாசத்தை கடுமையான சூழ்நிலை நம்மை பாதுகாக்கிறார். மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தும் நம்மை ஃபோர்ஸஸ்லேருந்தும் நம்மை அவர் பாதுகாக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்று நம்மிடத்தில் அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்று கேட்கிறார். நம்முடைய அன்பு அவரிடத்தில் எவ்வாறாக இருக்கிறது? அன்று பேதுரை பார்த்து அவர் கேட்டார் அல்லவா, சீமோனே, இவர்களும் அதிகமாக நீ இடத்தில் அன்பாக இருக்கிறாய் என்று கேட்டார். 3 முறை அவர்கிட்ட கேட்டார். அதே கேள்வி இன்று நம்மகிட்ட கேட்கிறார். ஒவ்வொரு முறையும் அவர் சொல்லும்போது என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய இருதயத்திலே கல்வாரி சிலுவையிலே அவர் தூங்கும் பொழுதும் இந்த ஆத்ம பாரம் இன்னும் அவருடைய இதய துடிப்பு அந்த ஆத்மாக்களுக்காக தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகையால் சொல்கிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக, கல்வாரி அன்பை அவருக்கு சொல்வாயாக. நீ வாழ்கிற இடத்துல, நீ ஒர்க் பண்ணுற இடத்துல, வசிக்கிற இடங்களிலே நாம் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே நம்முடைய சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். கடைசியாக ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. பாவம் நிறைந்த உலகிலே வாழ்கிறோம். பாவத்தில் விழும்பொழுது அந்த பாவத்திலிருந்து நாம் உடனே மனம் திரும்புகிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அவருடைய விசுவாசத்திலிருந்து நாம் விழுந்து விடாதவருடைய பாதுகாத்துக் கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19, 20, 21. நான் நேசிக்கிறவர்களோ அவளை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். சிற்சைகள் உண்டு, வாழ்க்கையிலே சிற்சைகள் உண்டு. ஏனென்றால் அவர் நம்மை மிகவும் அதிகமாக நேசிக்கிறார். மகளே நம்மை திருத்துவதற்காக சிற்சைகளை அனுமதிக்கிறார். ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்கு நான் பிரவேசித்து அவனோட கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட கூட போஜனம் பண்ணுவான். 21ஆம் வசனம், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தை அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தை என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வன் என்று வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நம்ம சுற்றிலும் உள்ள பாவமான வாழ்க்கை
உலகம், மாமிசம், சத்ரு, போராட்டம் எல்லாவற்றையும் நாம் ஜெயம் கொள்ளும்போது, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோட கூட உட்காரும்படிக்கு அவர் அருள் செய்வேன் என்று வாக்குத்தத்தை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போமா? நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எத்தனையோ முறைகள் நாம் தேவனை விட்டு அதிகமாக தூரமாக செல்கிறோம் அல்லவா? நாம் நினைத்த காரியங்கள் நடைபெறாவிட்டால் நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த ஒர்ஸ்ட் சிச்சுவேஷனில் நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நிந்தைகள், அவமானங்கள் நமக்கு வரும்போது நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சற்று ஆராய்ந்து பாருங்கள். அவருடைய அன்பை விட்டு எதுவுமே பிரிக்க முடியாது. மறந்து போக வேண்டாம். கண்களை மூடுவோமா? நல்ல பிதாவின் அருமையான ஏற்கா நன்றி ராஜா. கிறிஸ்துவின் உயிர்த்தலுக்கான சாட்சிகளை கொடுத்து கர்த்தாவை நாங்கள் கற்றுக்கொள்ள மீண்டும் ஒரு தருணத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்க. அதற்காக நன்றி ராஜா. ஆம் கர்த்தாவே, எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தீங்கப்பா. உங்கள் சொந்த குமாரன் என்று பாராமல் உங்கள் குமாரன் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு கிருபாதார பலியாக கொடுத்தீங்க ராஜா. 3ஆம் நாள் கர்த்தாவே நீங்கள் உயிரோடு எழுப்பி கர்த்தாவே எங்களோடு கூட வசிக்கிறதுக்காக, வாழ்வதற்காக கர்த்தாவே அப்பா நீங்கள் ஏற்படுத்திருக்கீங்க ராஜா. நீங்கள் வருவரையிலும் கர்த்தாவே இந்த விசுவாசத்திலே கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே கண்மலையாக கிறிஸ்து மேலே எங்கள் கண்களை பைத்தோட ஓடுகிற பாக்கியத்தையும் கிருபையும் கொடுங்க ராஜா. விலைக்கிறையும் கொடுத்து கிருபையாக எங்களை ரட்சித்து அதை இலவசமாக எங்களுக்கு கொடுத்தீங்கப்பா. இலவசமாக கிடைக்கப்பட்ட அந்த ரட்சிப்பில்லை நீங்கள் வரும் வரையிலும் முடிவு புரிந்த நேரத்திற்கு பாக்கியத்தையும் கிருபையும் எங்களுக்கு கொடுங்க ராஜா. ஆவியானவரை எங்களோடு கூட இடப்படுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் பயணிக்கும் போதும் நீங்கள் எங்கள் கரத்தை பிடித்து நடத்துவதற்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களை கிறிஸ்துவை போல மாற்றி கொண்டு வர்றீங்க. அதற்காக நன்றி ராஜா. எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சர்க்கம்ஸ்டன்ஸையும் கர்த்தாவே எல்லாவற்றிலையும் கர்த்தாவே அப்பா நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. உங்களுடைய அன்பை விட்டு எதுவுமே பிரிக்க முடியாது ராஜா. அதை உணர்ந்தவர்களாக வாழ்கிற பாக்கியத்தையும் கிருபையும் தாங்க ராஜா. கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்கு பிழைத்திருக்கிறார். நான் இப்போ இந்த மாம்சத்தில் பிழைத்திருப்ப என் அன்பு வந்து எனக்காக தமிழ் ஜீவனை கொடுத்த உங்களுக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின அந்த விசுவாசத்திலே பிழைத்திருக்கின்ற அந்த விசுவாசத்தோடு கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கை வாழ கிருபை தாங்கப்பா. சலத்திங்கத்தை உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறோம். துதி கனமயம் எல்லாவற்றையும் சேர்த்துறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே நல்ல பிதாவே, ஆமென்.